ஹாய் கைஸ். யாரா இது யூடியூப்ல புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நான் யூடியூப்க்கு புதுசு தான். பட் இந்த சேனல் புதுசு கிடையாது. நான் இந்த சேனலை 2017 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நான் ஒரு சோம்பேறி. என்னால் ஒரு வீடியோ எடுத்து போட முடியல. இவ்வளோ நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். அண்ட் செகண்ட் திங் வாஸ், எனக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. நம்மளை என்னடா சொல்லுவானுங்க இவனுங்க, நம்ம வீடியோஸ் போட்டால் நம்மளெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்க, கலாய்ப்பாங்களே, அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என்னன்னா சொல்லிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். பிகாஸ் நான் என்ன தப்பு பண்ண போகிறது கிடையாது. அதனால் ஓகே, லெட் மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அன் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஃபார் ஆர் சேனல். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள என்னன்னா, நீ யாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, என்னை பற்றினா என்னோட பேர் கார்த்திகா. ஸோ ஆப்வியஸ்லி கார்த்திகா க்ரானிக்கல்ஸ் வந்து என் பேர் தான். அண்ட் செகண்ட், நீ எந்த ஊர் அப்படின்னா, நான் ப்ரான் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே சென்னை, பக்கா சென்னை பொண்ணு. ஆனால் இப்போ நான் வந்து யூஎஸில் இருக்கேன். யூஎஸில் வந்து ஐம் டூயிங் மை மாஸ்டர்ஸ் படிக்கிற அவ்வளோ அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னா சத்தியமாக இல்லைங்க. பிஏ கஷ்டப்பட்டு முக்கி ஐஏஎஸ் வச்சு பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் 2 years வந்து ஜாப் ஜாயின் பண்ண, அங்கேயும் ஒழுங்காக வேலை பார்க்கல. அண்ட் தென் ஓகே ஃபைன், லெட்ஸ் கோ டு யூஎஸ் அண்ட் என்ஜாய் அப்படின்ட்டு வந்தா, ஐயோ என்ஜாய்னா இல்லை, கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஐம் கோனா கிராஜுவேட் அண்ட் ஜாபும் தேடிட்டுருக்கேன். சரி, இந்த கேப்பை நம்ம ஏன் ஃபில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால் எதுக்கு அதை நம்ம வேஸ்ட் பண்ணணும், நம்மளும் கண்டென்ட்ஸ் போடுவோம், எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறாங்க, நம்மளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு தான் இந்த வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னதான் உனக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் வ்ளாகா இல்லை ட்ராவல் வ்ளாக் பண்ண போறியா, யூஎஸில் இருக்குன்னு சொல்லிட்டு யூஎஸ் சுற்றி காட்ட போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப யோசித்தேன். எனக்கு வந்து எது செட் ஆகும், என்ன நம்ம கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூளையே இல்லாத மூளைக்குள்ளே போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி வந்து எனக்கு அப்போ வந்து தோணுன விஷயம், உனக்கு மூளை கிடையாது, செகண்டு உன்னால் ஒரே விஷயத்த பண்ண முடியாது. ஸோ அதனால் நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண, எல்லாரும் பண்ணுறத வந்து ஒன்றா பண்ணு அப்படின்னு. என்ன எல்லா பண்ணுறதும் ஒன்றா பண்ணுன்னு சொல்கிறாளே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அது ரொம்ப பெருசாக நான் யோசிக்காதீங்க. ஸோ நம்மளோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் எவ்வளோ தூரம் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு வீடியோவாக எனக்கு போட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக, லைக் இப்போது நம்ம ஊரில் வந்து நிறைய விஷயம் நடக்கும். ஊருன்னு இல்லை, இந்த உலகத்துலேயே வந்து தினம் வாரம் புது விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த விஷயம் நம்ம உட்காந்து ஆர்டிக்கல் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ரொம்ப பெரிய சேனல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து அது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஐம் கோனா கிவ் யூ அ ஷார்ட் வீடியோ அபவுட் ஆல் த ஸ்டப்ஸ் வாட்ஸ் கோனா ஹேப்பன், லைக் ஒரு டெய்லி நியூஸ் மாதிரி. டெய்லி நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த நியூஸ் வந்து என்னால் எவ்வளோ தூரம் ஒரு வீடியோ தர முடியுமோ அந்த மாதிரி தரலான்ட்டு பார்த்துட்ருக்கேன். அண்ட் செகண்ட், மெயின்லி இட்ஸ் கோனா பி மை ஃபேவரட் பார்ட், இட்ஸ் கோனா பி லைக் கோஸ்ட் ஸ்டோரிஸ். என்னது கோஸ்ட் ஸ்டோரிஸா? ஆமாம், கோஸ்ட் ஸ்டோரிஸ் தான். நம்ம லைஃப்லாம் வந்து கண்டிப்பாக சில பேருன்னு சொல்கிறேன், எல்லாரும் இல்லை, மோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து இந்த ரியல் லைஃப் வந்து கோஸ்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என் லைஃப்பில் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நிஜமாக நடந்த கதையை, நிஜமாக உங்களுக்கு வந்து ஒரு பேய் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சடுகுடு ஆடிடுச்சு, இல்லை எனக்கு இப்படி பயமூத்திருச்சு கார்த்திகா, இதை வந்து நீ வந்து உன்னோட ஸ்டைலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உன்னோட ஸ்டைலில் வந்து நரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு என்னால் எவ்வளோ தூரம் நல்ல பயம் தர மாதிரி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ தேர்ட் கோனா பி மை ட்ராவல் vlogging. ஸோ ட்ராவல் vlog என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் 2 years யூஎஸில் இருந்திருக்கேன். ஆனால் நான் வந்து எங்கேயுமே ஊர் சுற்றினது கிடையாது. மிஞ்சி போனால் நியூ ஜெர்சி போயிருப்பேன், ஏன்னா என்னோடய ஃபேமிலி அங்கே இருக்காங்க. ஸோ
அங்கே போயிட்டு வருவேன், அவ்வளோதான். நான் ரொம்ப அப்படியே எல்லாம் சுற்றி நான் பார்த்தது கிடையாது. பட் இனிமேல் சுற்றலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டடீஸ் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஜாப். ஸோ ஐ கேன் ட்ராவல் அப்படின்ட்டு, ட்ராவல் வித் மை டாக் அப்படின்ட்டு நான் என்னோடய டாகோட இருக்கேன். ஸோ என்னுடைய கைரோ கூட வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றணும், ஊரெல்லாம் சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் எதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஊரில் சில பேர்லாம் இருப்பாங்க, ஃபாரின் எப்படி இருக்கும், அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ என் கூட சேர்ந்து நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன், அங்கே எப்படி அதை அந்த ஒரு இடத்த பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குதோ அதே ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதனால் நான் ட்ராவல் விலாக்ஸும் இனிமேல் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு என்னென்ன தோணுது, திடீர்னு சமைக்கணும்னு எனக்கு தோணும், திடீர்னு சமையல் வீடியோ போடலான்னு சமையல் வீடியோ போடுவேன். அந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்க போகுது. சரி கார்த்திகா, நான் வந்து ஸ்டோரிஸ் இதெல்லாம் நான் வந்து எங்கே உனக்கு வந்து நான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூ கேன் கம் அண்ட் டெக்ஸ்ட் மீ இன் இன்ஸ்டாகிராம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் தந்துடுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், ஏதாவது சஜஷன், எதாவது காத்துக்க இதை சேஞ்ச் பண்ணிக்கோ, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு, நான் ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் தாராளமாக வந்து எனக்கு டிஎம் பண்ணேன் இன்ஸ்டாவில். ஸோ வேற என்ன சொல்கிறது, இந்த யூடியூப் பற்றி எதுவுமே இல்லைங்க, இவ்வளோதான். நான் ரொம்ப பெருசாக வளவலன்னு எடுத்துகிட்டு போக விரும்பலை. ஐ ஹோப் இது வந்து ஒரு நல்ல சேனலாக இருக்கும். இனிமேல் கொஞ்சம் நல்ல நல்ல விஷயம் வந்து நான் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதனால் இந்த சேனலில் வந்து வீடியோஸ் உங்களுக்கு வரணும், இந்த மூஞ்சை பார்க்கணும், இந்த மூஞ்சி என்ன பண்ணுது, என்னென்ன சொல்கிறாங்க, இந்த வீடியோ என்னென்ன போஸ்ட் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிச்சு உள்ளே வந்து பார்க்க முடியும். அண்ட் செகண்ட் திங், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இல்லை ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து புது வீடியோ அண்ட் புது சேனல். இதில் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சோம், இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணால், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால், அப்போ அந்த வீடியோ ஷேர் பண்ணால் போதும். ஸோ என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோ. பாய்.